ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாக சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற பதிவை நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வர 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 ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறி தான் இருக்கும். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு இன்றைக்கி லார்ட் சிவாப்பா தான் நம்மக்கிட்ட வராங்க. அவர் தான் இன்றைக்கி அழகான ஒரு சீக்ரெட்டான சூப்பரான பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஹாய், வந்துட்டாங்க பாருங்கள். ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது. உள்ளே யாரோ ஆபத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடல்நிலை சரியாகி அவங்க இல்லத்துக்கு சந்தோஷமாக போகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகேங்க. பார்க்குறவங்க இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று மனக்குழப்பம் தெரியாமல் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் என்னென்னவோ ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் கண் முன்னாடி நடந்திருக்கும். அது நடந்து முடிஞ்சு அதுலேருந்து நீங்கள் மீள முடியாமல் எந்திரிக்க முடியாமல் நிற்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு நிமிஷம் மூச்சு காற்ற உள்ளே போகும்போது வெளியில் வரும்போது பாசிட்டிவிட்டி உள்ளே போவதாகவும் நெகட்டிவிட்டி உங்களை விட்டு வெளியில் போவதாகவும் ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்கள் மனசில் யாராவது நினச்சிருக்கீங்க அவங்க அவங்கள பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு செகண்ட் கண்ணில் கொண்டு வந்துட்டு அவங்க கூட நீங்கள் இருந்த சந்தோஷமான தருணங்களை மட்டும் நினச்சிக்கோங்க. அவங்க உங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்கலாம், வேதனை கொடுத்துருக்கலாம், எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கலாம். அவங்க கூட இருந்த நீங்கள் அந்த ஒரு சந்தோஷமான ஃபேஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஒரு சீனுக்கே நீங்கள் போனாலும் ஓகே தான். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக வாங்க. 3 மூச்சு நல்லா உள்ளே இழுத்து நிதானமாக வெளியில் விடுங்க. இன்றைக்கி சிவாப்பா சூப்பரான செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. ஃபோர் மெசேஜஸ் வச்சுக்கோமா. இன்றைக்கி 4 வழிகாட்டுதல்கள் நமக்கு சூப்பராக கொடுக்க போகிறாங்க. நம்ம சிவா அப்பா என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வேற ஒரு மதத்தினர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலை இல்லைங்க. உங்கள் கடவுள் என்ன இங்கே சொல்ல போகிறாங்கங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே மதத்தால் நான் பிரிக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் எல்லா கடவுளுமே இங்கே ஒன்று தான். நீங்கள் ஒரு சங்கோஜப்படுவாங்க சில பேர், கடவுளெல்லாம் வச்சு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஏஞ்சல் நினச்சா ஏஞ்சல் மெசேஜ்னு எடுத்துக்கோங்க, யூனிவர்ஸ் நினச்சா யூனிவர்சல் மெசேஜ்னு எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் கும்பிட்ற ஜீசஸ் அல்லாஹ், நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ யாரை மனசில் நினச்சிருக்கீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. இந்த ரீடிங் அவங்க தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எந்தெந்த மாதம், எந்தெந்த நாட்கள், எந்தெந்த ராசி, எந்தெந்த கிழமை, என்ன விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெளிவில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஏதாவது நடக்குமாங்க எங்கள் சைடில் பாசிட்டிவாக ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாமா? முருகா, சூர்யாபா பக்காவாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், PQR WXY EZ, ஜூன், ஜூலை, வெட்னஸ்டே. நோ எடுத்துக்க முடியாது, எஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நான் விட்டுறேன். ரெண்டாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது நம்ம கரெக்டாக பார்த்துடலாம். TUV ஏப்ரல் மாதம், லிப்ரா மிதுன ராசி, அப்புறம் லிப்ரா துலாம் ராசி, அப்புறம் லியோ சிம்ம ராசி, விர்கோ கன்னி ராசி, அதுக்கப்புறம் சாஜிடேரியஸ் தனுசு ராசி, மேஷராசி, ஏரிஸ் மேஷராசி. நிறையா ரெசனேட் ஆகுது, அழகாக ரெசனேட் ஆகுது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ சூப்பராக ரெசனேட் ஆகுதுங்க. இன்னும் அடுத்த பேட்ச் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். நல்லா வேண்டிக்கோங்க கண்ணை மூடிட்டு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சூர்யாப்பாவை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் உங்கள் தலையெழுத்தில் நடக்கவே நடக்காதுன்னு ஒரு விஷயம் நீங்களே மைண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலும், அல்லது விதியே விதிக்கப்பட்ட ஒரு விதியாக இருந்தால் கூட அதெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் ஒரு செகண்டில் உங்கள் தலைவிதி மாறுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் உங்களை உங்கள் வாழ்க்கையை நல்லா மாற்றணுங்கிறதுல நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கும்பிட்ற தெய்வம், நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நம்புங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி பிஃபோர் ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம நீங்கள் மனசில் நினச்ச கேள்விகளுக்கு உண்டான
விடைகள் என்னங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இது உங்களுக்கான ஸ்டோரியாகவும் இருக்கலாம், அல்லது அங்கங்கே உங்களுக்கான ஒரு மெசேஜ் அங்கங்கே தட்டுப்படலாம். இது ஜென்ரல் ரீடிங்கு. ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கான ஒரு பர்சனல் ரீடிங் தனியாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. இதில் வந்து நீங்கள் சொல்கிறது ஒத்து போகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் வந்து எனக்கு என்னவோ அப்படின்னு நேரிடலாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, இது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோங்கிறதுனால எல்லாரோட எனர்ஜியும் இதில் வந்து கலந்து வரும். உங்களுக்கான செப்பரேட் மெசேஜ், செப்பரேட் கைடன்ஸ் வேணும், டிவைன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நேற்று அமாவாசை இல்லைங்களா? பவர்ஃபுல்லான ஆடி அமாவாசைக்கு குங்குமம் நல்லா 50-60 பாக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. நேற்று கொரியர் போட்டு முடியல, நல்லா நிறைய போணுச்சுங்க. நிறைய பேருக்கு வந்து இதில் நான் முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். அவங்க அம்மா வந்து பேசவாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்களாம். நான் சொன்னேன், ஒரு தடவை என்கிட்ட ரீடிங் கொடுங்க, கவுன்சிலிங் நான் ஹீலிங் கொடுக்குறேன். இல்லைங்க அவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க அப்படின்னு, குங்குமம் மட்டும் கொடுங்கக்கா ஃபஸ்ட்டுன்னாங்க. குங்குமம் வீட்டில் வந்த அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வந்து சந்தோஷமாக இப்போ வந்து சிரிக்கிறாங்களாம், ஒரு வார்த்தை பேசுகிறாங்களாம், ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்சால் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன் அந்த ஒரு வேர்டிங்ஸ் மட்டும், ஓகேவா? அது யார் என்னங்கிறதுலாம் போட மாட்டேன், மெசேஜ் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. நிறைய பேர் குங்குமம் வந்தோடனே எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குங்க. இதில் என்ன ஒரு பெரிய மிராக்கிள்னால், 2 பேருமே வந்து என்கிட்ட வந்து எனர்ஜி ஹீலிங்க்கு வந்த கிளையன்ஸு. ஒருத்தங்களுக்கு கோவிடில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இன்னொருத்தங்களுக்கு கோவிடில் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. 2 பேரையும் வந்து எனர்ஜி ஹீலிங்க்கு அவங்க வந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியலங்க, நான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைமு. நான் வந்து இந்த 2 பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. கல்யாணம் வந்து இன்னும் 2-3 மாதத்தில் நடக்க போகுது. எனக்கு அது நினைக்கும் போதே நான்லாம் இதை செஞ்சதே கிடையாது. என் மூலமாக கடவுள் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. உண்மையாக நிறைய பேருக்கு வந்து ஹீல் ஆகிட்டுருக்கு. என் மூலமாக கடவுள் வந்து நிறைய பேரை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க, நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு வந்து லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. குங்குமம் அந்த நேரம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மாற்றம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் பர்டிகுலராக அவங்களோட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு ஸ்பெஷல் பூஜையும் பண்ணி நான் அனுப்புகிறேங்க. குங்குமம் வந்த நேரம், வீட்டுக்கு நுழைஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள், யாராவது ஈவல் மேஜிக், பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கலாம், நமக்கு கண்ணுக்கே தெரியாதுங்க. அவங்க வந்து கண்ணு வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஒன்றுமே இருக்காது, நம்ம கஞ்சி தான் வீட்டில் குடிப்போம். இவங்களுக்கு என்னய்யா நல்லா தான்யா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு கண்ணு வச்சுட்டு போனாங்கன்னா முடிஞ்சு. அன்னிலேருந்து வர 1 ரூபா 2 ரூபா காசும் அன்றைக்கே நின்று போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய இந்த ஒரு சர்வ ராஜவசிய குங்குமமும் நிறையா சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து வசியமாகும், முக வசியமாகும், தொழில் வசியமாகும், அப்புறம் நபர் வசியமாகும், அப்புறம் வந்து எதிரி வசியமாகும். அதுக்கப்புறம் வந்து மகாமேரு பிரமிட் பாருங்கள், அதுவும் நல்லா போகுது. தொழிலில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லைங்க. நான் பார்க்குற தொழிலாக இருக்கட்டும், பார்க்குற வேலையாக இருக்கட்டும், காசுங்கிறது நான் எதிர்பார்த்து நிற்கிறேங்க. ஆனால் இந்த காசு பணம் வரவு மட்டும் சரியாக வரமாட்டேங்குது. நான் செய்ய வேண்டிய வேலைக்கு உண்டான ஊதியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மகாமேரு யந்திரம் வாங்கிக்கோங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே. நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டேரோ கிளாஸும் வந்து போயிட்டுருக்குங்க, மெடிடேஷன் கிளாஸு, ஹீலிங் கிளாஸு. நிறைய பேரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணியிருக்கு. டேரோ கிளாஸ் கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே அவங்கவுங்களுக்கான ஒரு ஊதியம் வந்து சம்பாரிச்சிக்கலாம் இல்லைங்களா? வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரெக்னன்சி வரகி, பட்டர்ஃப்ளைஸ், trash, commitment, gift, clone, super. இதில் ஆக மொத்தத்தில் இதில் வந்து 2 விதமான ஸ்டோரி வருது. ஒன்று வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கன்சீவ் ஆக்கிட்டு அவங்க வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்கள் பர்சன் போயிருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்போது வந்து அப்படி இல்லை அப்படின்னா ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிறத வந்து ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நிறைய எப்படி கன்சீவ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ஒரு சந்தேகம் படுற மாதிரி சில விஷயங்களும் நடந்திருக்கு. ஒய்ஃபோட கன்சீவ்லேயும் படுற விதமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை கன்சீவ் ஆக்கிட்டு இவங்க வெளியிலையும் வேறு ஒரு உறவுக்காக போயிருக்கலாம், அல்லது இவங்க வேறு இடத்துக்கு போன இடத்துல இவங்க நல்லவங்கன்னு நினச்சவங்க இவங்கள வந்து ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு ட்ராப் போட்டு வலை போட்டு இவங்கள அங்கே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு
ஒரு கெட்ட ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள வந்து அந்த ட்ராப்புக்குள்ளே வலையில மாட்டிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதனால இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு குப்பை தொட்டியில் போய் விழுந்த மாதிரி உங்கள் பர்சன் வந்து நல்லதுன்னு நம்பி போனவங்க ஒரு கோமாளி மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு ஒரு கார்மிக் பர்சன்ஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு தன்னோட லைஃப்பை பணயம் வச்சுட்டு இப்போ வெளியில் வர முடியாமல், ஏன்னா வெளியில் வர முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் எல்லாம் அங்கே மாட்டியிருக்கு. இவங்க எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம். ஸோ வந்து அவங்க இப்போ வந்து என்ன விரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் ப்ரெக்னன்சிக்கு உண்டான காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொய்யான தகவல்கள் அவங்க வந்து கார்மிக் பர்சன்ஸ் வந்து விரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை கான்செப்டும் இருக்குது. இன்னொன்று வந்து இவங்க மனைவியை ப்ரெக்னன்சி ஆக்கிட்டு இவங்க வந்து ஆள் அட்ரஸ் இல்லாமல் காணா போயிட்ட மாதிரியும் இருக்குது. மனைவி ஒரு சில இடங்களில் வந்து மனைவி வந்து தகாத உறவுகளின் மூலம் கன்சீவ் ஆகிட்டு அது வந்து கணவருக்கு தெரிஞ்சு அங்கேயும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு 3 விதமான ஸ்டோரி நிறைய பேர் பார்க்கறதுனால கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல விஷயம் நினச்சிட்டு போன அந்த பர்சன் பார்க்குற பர்சனாக இருக்கலாம். பார்க்குற பர்சன் வந்து அது ஒரு பார்க்குற பர்சன் கிடையாது, உங்கள் பர்சன் வந்து நல்லதுன்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் அது வந்து குப்பை தொட்டியாக போச்சு. நிறையா வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த இது இருக்குது, அது இருக்குது, என்னை விட்டு போகக்கூடாது, அப்படி இப்படி, இதை கொடு, அதை கொடு, பணம் கொடு, அது கொடுன்னு நிறைய விதமான ஒரு அப்போ தான் தெரியுது இவங்களோட சுயரூபம் என்னன்னு. அந்த பர்சனுக்கு உங்களை ஏமாற்றிட்டு உங்களை விட்டு போன அந்த பர்சன்ஸ்க்கு போய் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாங்கங்கிறது நிறைய விஷயம் வந்து தெரியுது. ஸோ வந்து இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களை தான் நினைக்கிறாங்க. உங்கள் கிட்டக்க வரணும், பேசணும், பழைய மாதிரி. ஏன்னா உங்களோட கிஃப்டெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து நீங்கள் கொடுத்த கிஃப்டாக இருக்கலாம், நீங்கள் 2 பேரும் சந்தித்த அந்த ஒரு நாட்களில் நீங்கள் கொடுத்த ஸ்பெஷலான கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து அதே கிஃப்ட் பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், திரும்ப வந்து ரீஎன்ட்ரு ஆகணும். ஏன்னா வந்து அவங்க லைஃப்பில் இப்போ வந்து சந்தோஷம் இல்லை, இனிமேல் வந்து சந்தோஷம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி படப்படன்னு சந்தோஷம் மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சிகள் பறக்கணும் அப்படின்னா அது நீங்கள் தான் ஃபீலிங் ஆகும். கம்ப்ளீட்டாக அவங்க கூட சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து இன்கம்ப்ளீட்டில் நிற்கிறாங்க. இது என்னென்னா, யாரோ ஒருத்தங்க ஏமாத்துற கார்மிக் பர்சன் கிட்ட போய் மாட்டிருக்காங்க. உங்களை ஏமாற்றிட்டு அவங்க போனாங்க, அவங்கள இங்கே வேறு விதமாக இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, அவங்க கூட வந்து சேரணும், கமிட்மெண்ட் கொண்டு வரணும், சோல்மேட் எனர்ஜி நீங்கள் தான். அதனால நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ்னால் அது நீங்கள் மட்டும்தான் ஃபீலிங் கம்ப்ளீட். அப்போது உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் லைஃப் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களோட நினைவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய விஷயங்கள்லாம் குப்பை தொட்டியில் போடுறாங்க. ஏன்னா அது ஒரு கோமாளியாக போயிட்டாங்க. நல்லதுன்னு நினச்சி போனாங்க, அங்கே வந்து இவங்க கோமாளி ஆகிட்டாங்க. ஸோ வந்து உங்களை ஏமாற்றிட்டு அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலன்னு நினச்சாங்க. பட் அங்கே போனவங்க அவங்களே கோமாளி ஆகிட்டாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்போது உங்கள் பர்சன் அங்கே சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துடலாம். உங்கள் மனசில் தோன்ற விஷயங்கள் வந்து என்னென்ன. இன்றைக்கி வந்து பிஃபோர் ஸ்டோரி வந்து ஒரு விதமாக வந்து புதுமையாக போச்சு. இது எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகுது என்னென்னு தெரியல. ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கானது, இல்லைன்னா அங்கங்கே வந்து படிக்கிற மெசேஜ் உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து ரொம்ப போட்டு கஷ்டப்படாதீங்க, இதுதான் எனக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறனால இந்த கதைகளும் சில இடங்களில் நடந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எனர்ஜி ஹீலிங் போயிட்டுருக்குங்க. காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த எனர்ஜி ஹீலிங்கில் நிறைய பேருக்கு ஹீலிங் ஆகிருக்குங்க. நிறைய பேர் கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்படியே ஜாலியாக முன்னெல்லாம் எதுக்காக வேணும்னு அழுதுட்டு நின்றாங்களோ இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு நிறைய மாற்றம் வந்திருக்கு. அவங்களுடைய பிஸ்னஸில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனர்ஜி ஹீலிங்கில் தயாராகிட்டாங்க. அவங்களாம் வந்து நான் 48 நாள் முடிஞ்சோடனே நானே உங்களுக்கு டெஸ்டிமோனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துருச்சு. இப்போ புதுசாக பண்ணவங்க உங்களுக்கு ப்ரெசண்ட் அப்டேட் வேணும் இல்லைங்களா? இது நிறைய பேர் அப்டேட்க்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு அது எதில் போய் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரியலைங்க. எனக்கு கெரியர் மற்றும் ஜாப் இம்ப்ரூவ் ஆகுமா? உங்களுக்கு கெரியர் ஜாப் இம்ப்ரூவ் ஆகுமா? பார்க்கலாமா? பார்க்குறவங்களுக்கு ஜாப் இம்ப்ரூவ் ஆகுமா?
கண்டிப்பாக வரும். நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு, அபண்டன்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் வந்து சரியான பாதையில் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நியூ டோர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ வாய்ப்புகள் இனிமேல் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நல்ல தெளிவாக கான்சன்ட்ரேஷனோட கவனித்து பாருங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் கண்டிப்பாக வருது அப்படிங்கிற சூப்பரான ஒரு மெசேஜுங்க. அதுவும் வந்து ஏன்னா நல்லது கெட்டது நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய சந்திச்சிட்டீங்க. வாழ்க்கையில் ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு கரியர், ஜாபும் அபண்டன்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். நல்லா சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக திறந்த மனதோடு நிறையா வந்து உங்களை டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. சந்தோஷமாக நீங்கள் இருக்க அந்த ஒரு அபண்டன்ஸ் உங்களை நெருங்கி வருது. 7777 பார்க்குற பர்சனாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு நான் 7777 சொல்கிறேன். நான் இன்றைக்கி 7777 பார்க்குறேன். நான் சொல்கிற நம்பர் எல்லாத்தையும் நானே பார்க்குறேங்க. அடுத்த கார்டு என்னான்னே கேள்வி கேட்காம எடுத்துட்டேன். நிச்சயமாக அடுத்த கார்டு ஓரியன்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கார்டு எடுக்கலாம் சொல்லுங்கள். இந்த கார்டை எடுத்துருவோமா? இதான் தனியாக நிற்கிது. எனக்கு ஏன் ஒருவரை மட்டும் எனக்கு ஏன் ஒருவரை மட்டும் மறக்க முடியல அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள். கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே கார்டு வந்துருச்சு. அப்போது வந்து என்னென்னா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகன் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாரு ரீடிங்குள்ளேன்னு அர்த்தம். அப்போ வந்து முருகன் என்ன சொல்கிறார், ஏன் உங்களால் மறக்க முடியலன்னா, அது சோல்மேட் கனெக்ஷன். உங்களுக்கு லெசன் சொல்லி கொடுக்க வந்த சோல்மேட் கனெக்ஷனை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் மறக்க முடியாது. ஏன்னா லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்கங்க. ஆனால் குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு அன்பு பாசத்தை கொடுத்துட்டு உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு ஒரு சின்ன கேப்பில் அப்படியே மறைஞ்சு போயிருப்பாங்க. நடந்ததெல்லாம் பொய்யா, நடந்ததெல்லாம் உண்மை இல்லையா, நான் ஆசை வச்சதெல்லாம் பொய்யா, ஏன் இப்படி நடந்துச்சு, ஐயோ கடவுளே என்னால் முடியலையே, என்னால் சத்தியமாக மறக்க முடியலையே, வேலை செய்ய முடியலையே, தூங்க முடியலையே, சாப்பிட முடியலையே, ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் என் லைஃப்பில் இப்படி கொண்டு வந்து ஒருத்தங்களை விட்ட, ஏன் இப்படி இவங்கள என் வாழ்க்கையை விட்டு வெளியில் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுலாம் நிறையா கடவுளை பார்த்து நிறையா திட்டிருப்போங்க. கடவுள் அவர் தானே சும்மா ஊருக்கு ஊருக்கு அது என்னமோ சொல்லுவாங்களேங்க, பிள்ளையார் கோயில் என்னமோ சொல்லுவாங்கங்க. அந்த பழமொழியெல்லாம் கெடுத்து விட்டு போகிறேன் தப்பு தப்பாக சொல்லி. ஊருக்கு பிள்ளையார் கோயில் ஆண்டி, ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, கரெக்டானு தெரில. பட் ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி போகிறவங்க வரவங்கலாம் வந்து கடவுளை ப்ளேம் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா கஷ்டம் வந்தாலும் நீ தானே கொடுத்த, நீ தானே எடுத்தேன்னு. அப்போ கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுள் தான் எடுத்தாரு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பூர்வஜன்ம புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் வந்து அனுபவிக்கிறீங்க. அது இல்லாமல் ஏதோ ஒன்று இங்கே கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அதை கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை கற்றுக்காம நீ எதுக்கு இவங்க வந்தாங்க, ஏன் போனாங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் மறக்க முடியலன்னா, அது சோல்மேட் எனர்ஜி. உண்மையாக லவ் பண்ணிட்டீங்க, இது சோல் டு சோல் கனெக்ஷனுங்க. அவங்களுக்கு தெரியாமல் விட்டு ஓடிட்டாங்க. பட் ஆனால் இதில் வந்து 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு தெரியுங்க சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு சூப்பராக தெரியும், நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க தான் அவேக்கனிங் ஆவாங்க. 2வது தான் ஒன்று விட்டு ஓடி போனாங்க இல்லைங்களா. அவங்களாம் அடிப்பட்டு, உதப்பட்டு, மிதிப்பட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கொடுக்குற நேரம் திருந்தி வருந்தி அப்புறம் தான் கடவுள் உங்ககிட்ட விடுவாங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட விடாமல் தள்ளி வச்சது யார்? கடவுள். ஏன்னா இங்கே என்ன பண்ணணும், 2 பேரும் லெசன் படிக்கணும். ஃபஸ்ட்டு யார் லெசன் படிப்பா? நீங்கள் பார்க்குற நீங்கள் தான் டிவைன் சைல்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு லெசன் படிப்பீங்க. நீங்கள் லெசன் படித்து கம்ப்ளீட் ஆகி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போகும்போது அவங்களுக்கு அங்கே அடி உதை கிடச்சி படிப்பாங்க. இங்கே 2 பேருமே படித்தாகணும். இது சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்க முடியாது. அந்த பர்சன் உங்களுடைய ஒரு சோல்மேட், அது ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா உங்கள் சோல்லேருந்து. சோல்மேட்டுன்னா அது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறவங்க. ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது ஒரே சோல்லேருந்து 2ஆக வெட்டி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டால் எப்படி இருக்கும். அதனால வந்து இவங்களை விட்டு உங்களால் பிரிஞ்ச முடியாது. இவங்களை விட்டு உங்களால் பிரிய முடியுது அப்படின்னா 2 பேரும் எப்படி ஒரே சோலாக இருக்க முடியும் இல்லைங்களா. அதனால தான் உங்களால் பிரிய முடியல. எனக்கு ஏன் தொடர்ச்சியாக கஷ்டம் மேலே கஷ்டம், எனக்கு ஏன் தொடர்ச்சியாக கஷ்டம் மேலே கஷ்டம். ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காங்க, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும். ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக், ஸ்பெல் மேஜிக். ஸோ அதனால நீங்கள் வந்து இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ளே தொடர்ச்சியாக நீங்கள் மாட்டிகிட்ருக்கலாம். ஓகேங்களா. அது என்னென்னு கண்டுபிடிங்க. ராஜவசி குங்குமம் எல்லா ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக், ஸ்பெல் மேஜிக் எல்லாத்தையும் உடச்சிருந்துருங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சூப்பராக இதில் இதெல்லாம் வெளில வந்துடலாம். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. தேர்ட் பார்ட்டி விட்டு வருவாங்களா? தேர்ட் பார்ட்டி விட்டு வருவாங்களா? ஆமாம், தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு உங்கள் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்களா?
ஓகே. இப்போதைக்கு வந்து தேர்ட் பார்ட்டிய விட்டு வருவாங்களான்னா, வருவாங்க. இப்போதைக்கு மயக்கத்தில இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருக்காங்க. அங்கேயும் ஒண்ணும் அவங்க ரொம்ப ஒண்ணும் சந்தோஷமாலாம் ஒண்ணும் இல்ல. அங்க கண்டிப்பா விட்டு வருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து உங்க வேலைய பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள தேடி வருவாங்க. நீங்க அவங்கள வருவாங்களான்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாமல் உங்களுடைய எனர்ஜி அவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கீங்க. அவங்க வரவே மாட்டாங்க. புரியுதுங்களா? குழந்தைக்கு வந்து வயிறு நெறைய நீங்க வந்து யாருன்னே தெரியாம யார்ட்டயோ பால் பாட்டில்லாம் குடுத்து பால குடுக்க வச்சுறீங்க. அந்த குழந்தை சாப்பிட்டுருச்சுன்னா, அம்மாவ தேடவே தேடாது. இல்லைங்களா? அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த எனர்ஜிய நீங்க அவங்கள தேடுறதன் மூலமா, நினைக்கிறதன் மூலமா, யோசிக்கிறதன் மூலமா நீங்க குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த எனர்ஜி கிடைச்சுச்சுன்னா, அவங்க உங்கள பக்கம் திரும்ப மாட்டாங்க. இங்க எல்லாமே எனர்ஜி பேசிஸ் தான். அந்த டாரோ கார்டும் எனர்ஜி ரீடிங் தான். இந்த உலகமே எனர்ஜி தான். எல்லா பொருள்லயுமே எனர்ஜி இருக்கு. நமக்குள்ள இருந்து பேச வைக்கிறதே ஒரு எனர்ஜி தான். ஆன்மா எனர்ஜி தான். அதுதான் கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கு. நம்ம எல்லாருமே ஒரே சோல்ஸ் தான். கடவுளோட ஒரே சோல்லேருந்து பிரிக்கப்பட்ட நிறைய சோல்ஸு. கான்ஷியஸ்னஸ் ஒன்னஸ் தான். வாவ்! சூப்பர். அப்போ வந்து இப்போ வந்து என்ன நீங்க இது லாஸ்ட்டா கேட்ட கேள்விங்கன்னா, தேர்ட் பார்ட்டி விட்டு வருவாங்களா அப்படின்னா, இப்போ அங்க வந்து சந்தோஷமா இல்ல அவங்க. ஒட்டுமொத்த சுமையும் தூக்கி இவங்க தல மேல வச்ச மாதிரி, ஏதோ ஒண்ணு பெரிய இடிய தூக்கி தல மேல வச்ச மாதிரி இப்ப இருக்கு. தேர்ட் பார்ட்டி கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க வந்து கவலைப்படவே தேவையில்ல. சேரியட் ரூபத்துல வருவாங்க. இது உங்களுக்கான சோல்மேட் தான். சந்தோஷமா தான் நீங்க இருக்க போறீங்க. அதனால வேற எந்த கவலையும் உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஏஐ கார்டு மூலமா சில மெசேஜஸ் வந்து உங்க பார்ட்னர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ஃபூலிஷ். நான் சொன்னேன் தெரியுங்களா? அவங்க ஒரு இடம் நம்பி போனாங்க இல்லைங்களா? அந்த நம்ம எந்த கார்டில் பார்த்தோம்? நம்ம வந்து பிஃபோர் ஸ்டோரியில் பார்த்தோம் தெரியுங்களா? நம்பி போன அந்த இடத்துல வந்து அவங்க ஃபூலிஷ்ஷாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் தெரியுங்களா? அந்த வரைக்கும் பாருங்கள். இதுதான் பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ஃபூலிஷ்ஷா. இங்கே பாருங்கள், பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ஃபூலிஷ் க்ளோன் இங்கே வந்து ஃபுல். அப்போ வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அப்போது உங்கள் பர்சன் கண்டிப்பாக முட்டாள்தனமாக நல்லதுன்னு நினச்சி போய் பண்ண விஷயம் முட்டாள்தனமாக அவருக்கே வந்து வினையாய் போயிடுச்சு. விதைச்சது விதையாக இருந்தாலும் வினையாக இருந்தாலும் அறுவடை பண்ணித்தானே ஆகணும் இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு செஞ்ச வேணா அவங்களுக்கு கண்டிப்பாக வருது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. இங்கே பிஃபோர் ஸ்டோரி எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். பார்ட்னர் இஸ் ட்ரைங் டு கால் யூ. அதுவும் இந்த கார்டோட கனெக்ட் ஆகுது. என்ன தெரியுங்களா? என்னென்னா ஒரு கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்தது இல்லையா? உங்ககிட்ட பேசினா தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற விஷயமா அவங்கக்கிட்ட ஃபோன் கால் பண்ணலாம், பேசலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். இது வந்து ட்ரைங் டு கால் யூவை ரெசனேட் பண்ணுற ஒரு விஷயந்தான். புரியுதுங்களா? உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தானே கிஃப்ட் கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் ஏஐ கார்டு மூலமாக பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ப்ரொடெக்டிவ். உங்கள் கூட இருக்கும்போது தான் அவங்களுக்கு லைஃப் வந்து ப்ரொடெக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏற்கனவே அவங்க நம்பி போன ஒரு விஷயம் அப்படி இல்லை. அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்து உங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நல்லா இருக்குது. உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ட்னர் இஸ் ஹார்ட் ப்ரோக்கன். அங்கே வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிருக்கியா எங்கே அப்படின்னா, அவங்க நம்பி போன ஒரு விஷயம் அது குப்பை தொட்டி. அது வந்து நிறைய மோசடி பண்ணிகிட்ருக்கு. அது ஒரு ட்ராஷு, அது ஒரு டஸ்ட்பின்னு, அது ஒரு கேடுகெட்ட வேலை பார்க்குது, நல்லா ஏமாத்துது. அப்போது வந்து இந்த இடத்துல வந்து நம்பி போன ஒரு விஷயம் வந்து தப்பாக போனதுனால இங்கே உங்கள் பார்ட்னருக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் குப்பைத்தொட்டியில் போய் விழுந்த கதையாக போச்சு. அப்போ இதுவும் நல்லாவே ரெசனேட் ஆகுது. அப்போ யாருக்கு ரெசனேட் ஆகிருக்கு, யாருக்கு ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஒரு மூமெண்ட்டாக கிடைக்காது, ஃப்ளோவில் கிடைக்காதுங்க. அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரொமான்டிக் மெசேஜஸ் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எடுப்போம். ஓகேங்களா? கிளாரிட்டியான மெசேஜ் இன்றைக்கி என்ன டிவைன் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, சிவாப்பா கொடுக்க போகிறாங்க பார்க்கலாமா?
ஓப்பன் மைண்டோட இருங்க. யுவர் சோல்மேட் மே டிஃபர் ஃப்ரம் யுவர் யூஷுவல் டைப் ஆன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ வந்து அ எதுனாலுமே ஒரு ஃப்ரீ மைண்டோட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க ஒண்ணு நெனைப்பீங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு பண்ணுவீங்க. ஆனா, உங்க சோல்மேட் வேற விதமா இருப்பாங்க. மே டிஃபர் ஃப்ரம் யுவர். அதனால எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே வேணாங்க. எக்ஸ்பெக்டேஷன், அடிக்ஷன் இதெல்லாம் வச்சீங்கன்னா, பெயின்ல போய் விழுந்துருவீங்க. ஓகேங்களா? மேக் த எஃபர்ட். கிரேட் லவ் இஸ் வொர்த் டேக்கிங் தி ஸ்டெப்ஸ் யூ ஆர் கைடட் டு டேக். அப்போ இது வந்து நல்ல வொர்த்தபிளான ஒரு லவ் தான் இது. கடவுளே சொல்றாங்க. எஃபர்ட் எடுத்து இத வந்து எடுத்துட்டு ஃபார்வர்டா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்றாங்க கடவுள். எடுத்துட்டு போயா சரியான ஒரு ஜோடிகள். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் வொர்த் எக்ஸ்ப்ளோரிங். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வர்றது வந்து உங்களோட ஃபீலிங் உண்மையாவே உண்மையானது தான். எனக்கு இந்த நேரத்தில் ஒரு பாட்டு வருது. காதல் நீதானா, காதல் நீதானா, நிஜம் எது. ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். யுவர் லவ் லைஃப் பெனிஃபிட் ஆஸ் யூ ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். அப்போது வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் எது இருந்தாலும் ஹீல் பண்ணிடுங்க. அப்பப்போ வந்து சால்வ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களை வந்து யுவர் லவ் லைஃப் பெனிஃபிட் ஆஸ் யூ ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். அப்போது வந்து யாரையோ நீங்கள் வந்து மன்னிக்காமல் அப்படியே விட்டுட்டு நீங்கள் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க. எதையும் வந்து யாரையும் மேலேயும் கோபம் வேண்டாம். கோபமும் வஞ்சமும் வேண்டாம். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். அப்போ கடவுளே சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதாவது உங்கள் லவரை சொல்கிறாங்க. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் அர். இதெல்லாம் உங்கள் பர்சனுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜஸாக கடவுள் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஓப்பன் ஹார்ட்டடோட இருந்தீங்க, இப்போதைக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு மெசேஜ் இல்லைங்க. நீங்கள் உங்கள் பாதையில் நீங்கள் வச்சு ஸ்டாண்ட் பண்ணுங்க. எந்த விதமான ஒரு உங்களை பற்றி எந்த விதமான தவறு இல்லை அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாங்க. இந்த அட்வைஸ் எல்லாமே உங்களுடைய பார்ட்னருக்கு தான். ஒழுங்காக இரு, ஒழுங்காக குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன மெசேஜ் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இங்கே எடுக்கிற மாதிரி எனக்கு யோசனை தெரியல. மேபி வந்து இந்த கார்டு நானும் வந்து 2 நாளாக எடுத்துகிட்ருக்கிறேன். இதுலேருந்து என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 2 நாளாக நானும் வந்து எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் வந்து எடுத்து வச்சுட்டு ஓடிடுறேன். கிராட்டிடியூட். கடவுளுக்கு கண்டிப்பாக கிராட்டிடியூட் இல்லாமல் பிரார்த்தனையே இல்லை. கடவுளே எனக்கு நீ கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்லலைன்னா, நீங்கள் கோயிலுக்கு போனால் என்ன, உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் என்ன, இதெல்லாம் வேல்யூவே இல்லாமல் போயிடுங்க. அப்போது சொல்லும்போது 27 கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான் வந்து என்னென்னா, நமக்கு இன்னும் மோர் அபண்டன்ஸையும் சந்தோஷத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. நமக்கு சந்தோஷம் வேணுமா, அபண்டன்ஸ் வேணுமா, நம்ம கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயங்களும் எனக்கு வந்து சேரணும்னா, நம்ம கொடுத்த விஷயங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அப்போது நம்ம எப்போ வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம கரெக்டான ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணி யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவோம். நான் இப்போ சந்தோஷமாக நான் அன்பை கொடுக்குறதும், நான் நன்றி கடன் சொல்கிறதும், கடவுள்கிட்ட நன்றி சொல்கிறதும், என்னோட அலைவரிசை ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிரும். அப்போது வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த கிராட்டிடியூட் வந்து என்னென்னா என்னோட லைஃப்பில் அது ஒரு பார்ட்டாக மாறிடும். அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, அழகான விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கிறத நான் வந்து உணர ஆரம்பிப்பேன், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நான் இப்போ கடவுள் கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், தண்ணி குடிக்கும்போது நன்றி சொல்லுவேன், பார்க்குற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுவேன், மரம் செடி கொடிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும்போது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பார்ட், நம்ம லைஃபோட ஒரு பார்ட் இல்லையா. இதை நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரே பிரச்சனையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். என்னை சுற்றி இருந்த அழகான விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணல. கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது என்னை சுற்றி இருக்கிற பியூட்டிஃபுல்லான திங்ஸுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கிராட்டிடியூட் ஸ்டோன் கூட இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அது மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் கிராட்டிடியூட் ஸ்டோன் வச்சுக்கலாம், அல்லது கிராட்டிடியூட் சொல்லும்போதும் நீங்கள் அந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே வரும்போது அந்த ஸ்டோனுக்கே வெரி வெரி பவர்ஃபுல்லுங்க. நல்லா ப்ரேயர் பண்ணி வச்சுருக்க கிராட்டிடியூட் ஸ்டோன் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம எல்லோரும் மறந்துடுவோம். நம்ம சொல்லும்போது அதை கையில் வச்சுட்டு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய அந்த கிராட்டிடியூடு நம்ம சொல்கிற அந்த ஒரு லக்கு வந்து அந்த ஸ்டோனுக்குள்ளே போயிருங்க. அவங்கவுங்களோட லக்கு அவங்கவுங்க கையில், நீங்கள் பர்ஸில் எடுத்துகிட்டு போகலாம், வேலெட்டில் எடுத்துகிட்டு போகலாம், அந்த காயினும் எடுத்துகிட்டு போகலாம், குபேரா காயினும் எடுத்துகிட்டு போகலாம், அந்த ஸ்டோனும் எடுத்துகிட்டு போகலாம். மெடிடேஷன் அப்போ நீங்கள் கையில் வச்சுக்கலாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி என்ன விஷயம் கடவுள் சொல்கிறதுக்காக இருக்காங்க பார்க்கலாமா?
ஜாய். உங்களுக்கு சந்தோஷம் இருக்குய்யா. ஏன்யா அழுவுறீங்க? அப்படிங்கிறது உங்களோட சோல் எதுக்கு தெரியுமா வந்துச்சு? நான் சந்தோஷமா இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு கடவுள்கிட்டேருந்து. அதனால யுனிவர்சல் எனர்ஜி வந்து தான் பெர்ஃபெக்ட் ரெசனன்ஸ் வித் யுனிவர்சல் எனர்ஜி. அப்போ வந்து யுனிவர்சல் எனர்ஜியோட அலைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது சந்தோஷம் மட்டும்தான். அப்போது நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆகுது, கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக என்ன நடந்தாலும் அதில் வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு லைட்னஸையும் ஒரு ஹாப்பினஸையும் உங்களுக்குள்ளே இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. லைஃப் அப்படி தாங்க. கடந்த காலத்தின் பதிவுகளோட நிகழ்காலத்தை வந்து கடத்தக்கூடாது. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அது முடிந்த நொடியில் அது செத்து போச்சு. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் வந்து என்ன நிகழுதோ அது மட்டும்தான் நமக்கு சொந்தமான ஒரு விஷயம். பழசு நமக்கு சொந்தம் இல்லை. கன்ஃபியூஷன் தேவையே இல்லை. கன்ஃபியூஷன் வந்து எப்போ வருது அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது. இப்போ எனக்கு வந்துன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, ஒன்று மட்டும் தான் தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு பிராண்டு தாங்க காரில் தெரியும். நிறைய பிராண்ட் அங்கே இருக்கும். எனக்கு ஒன்று பற்றி நல்லா தெரியுங்க, அந்த ஒன்று மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எனக்கு நிறைய காரை பற்றி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆடி காரு, பென்ஸ் காரு, அம்பாசிடர் காரு, அப்புறம் எஸ்காட்டு, என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஸ்விஃப்ட் காரு. அப்போது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஷன் வரும், எது வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போது நிறையா விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும் தான். அப்போது என்னென்னா நம்மளால் வந்து முன்னேறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு நிறைய தெரியுது, இதில் நான் எதை நான் சூஸ் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியல. அப்போது வந்து என்னென்னா நம்ம ஸ்லோ டவுன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுறது, என்ன செலக்ட் பண்ணுறது, நம்ம கிளியராக திங்க் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கரெக்டான ஒரு டைரெக்ஷனை சூஸ் பண்ணி உண்மையான விஷயம், நமக்கு உண்மையான ஆசை இதுதானா அப்படிங்கிறதே கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் தாங்க. கன்ஃபியூஷன் குழப்பமாகிறது ஒரு சின்ன நேரத்தில் தான் இருக்கும். 24 மணி நேரமும் குழப்பத்திலே இருப்பீங்க. அது ஒரு செகண்ட், ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம் தான். நீங்கள் உங்கள் மைண்டை நீங்கள் காம் பண்ணி மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போய் காம் பண்ணி ரெகுலரைஸாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஆன்சர் வந்து அங்கே தெளிவாக கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்குள்ளேயே ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்குள்ளே கிடைக்கிற ஆன்சர் தான் இங்கே உண்மையானதாக இருக்கும். அப்போது மெடிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூச்சை அடக்கி பண்ணக்கூடிய மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன். நீங்கள் கிளாஸும் போயிட்டுருக்கீங்க, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே பிரச்சனைகளுக்கு அடிப்படையே என்னோட மனசு தான். அப்போ அந்த மனசை அடக்கக்கூடிய ஒரே விஷயம் மூச்சு தான். அந்த மூச்சை அடக்கி நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மெடிடேஷன் தான். அப்போது அந்த மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு என்னென்ன விஷயம் எனக்குள்ள வரும், எது எனக்கு தேவையில்லை, யார் நல்லவங்க, எது செய்யணும், எது வேணாம், எப்படி தெளிவாக போகணும், எந்த பாதை எனக்கு கரெக்டு, யார் நல்லவங்க, இது எல்லாமே என்னால் அனலைஸ் பண்ண முடியும் இன்ட்யூஷன் மூலமாக. ஸோ மெடிடேஷனுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நிறைய பேர் வந்து இதை கற்றுக்கிட்டு தான் நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? போதும், இது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம இந்த டிவைன் கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் அழகாக சூப்பராக என் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிவாப்பா பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி மெசேஜாக கொடுக்க போகிறாங்க, அந்த ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படி ஜாலியாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு கடவுள் கொடுத்த கைடன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெடிடேஷன் தான் சொல்கிறாங்க. மவுண்டன்ஸ் அண்ட் ஃபைன் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெசல்யூஷன். இப்போ வந்து என்னென்னா மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸாக இருந்து நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்மானம், இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அதனால் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம்னஸை கண்டுபிடிங்க. நீங்கள் ஒன்றும் கொண்டு வர வேணாம். ஒரு அமைதியாக கூட நீங்கள் வெளியில் கேட்குறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே அமைதி இருக்குது, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், கண்டுபிடிச்சா மட்டும் போதும். உங்களுக்குள்ளே தான் அது இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் அந்த காம்னஸையும் ரிலாக்ஸேஷனையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணும். அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணி அதை சால்வ் பண்ணுவீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் கஷ்டம் வர்றது என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கலாம், எனக்கு அமைதியான வாழ்க்கையை கொடு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுன்னா, இப்படி கச்சடா முச்சடாவாக வந்து நம்மளை சுற்றி ஆரவாரமான ஒரு தொல்லை கொடுக்குற அத்தனை நபர்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும், கவலை கொடுக்குற, கஷ்டம் கொடுக்குற அத்தனை விஷயங்கள் நமக்குள்ளே இருந்தாலும், உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்குறது தான் கடவுள் உங்களை இந்த இடத்துல வந்து நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல மலை உச்சியில் போய் நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு நடுவில் உன்னால் அமைதியாக இருக்க முடியும்,
உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் இங்கே பெரிய கற்றுக்க வேண்டிய ஒரு வித்தையே. அப்போது இதுதான் வந்து குருகுல கல்வியில் எல்லாருமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம் குருகுல கல்வியில் வாழ்கிற நாள்லேயே நம்ம குருகுல கல்வி அடி வாங்கி உத வாங்கி படிக்கிறோம். ஓகேங்களா? அதனால ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது மெடிடேஷன் நீங்கள் உட்காந்த இடத்துல பண்ணும்போதே இருக்கிற இடமே சொர்க்கம். உங்களுக்கு அதுவே நிறைய வழிகாட்டுதல் கொடுக்கும். அடுத்த மெசேஜ் என்ன வருது? த லா ஆஃப் கர்மா ரீப்பிங் வாட் இஸ் சோ. நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு நல்லது வந்து செய்யவே இல்லை, ஒருத்தவங்க வந்து எனக்கு ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்கு. இல்லை, அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு உண்டான கூலி அவங்க அறுவடை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால அந்த கர்மாலாம் வந்து யூனிவர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணும். புரியுதுங்களா? அந்த லா ஆஃப் கர்மாலாம் அது பார்த்துக்கும். நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம். ஐயோ எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க, அவ்வளோ செஞ்சுட்டு போய் நல்லா தாங்க சந்தோஷமா. உங்களுக்கு தெரியுமா அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்கு? கடவுள் எந்த இடத்துல அடித்தா எந்த இடத்துல அவங்களுக்கு வலிக்கும்னு அவருக்கு தெரியும். கரெக்டான நேரம் பார்த்து சரியான நேரம் பார்த்து அவங்களுக்கு அங்கே அடி விழுகும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து கர்மா இதெல்லாம் வந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த சட்டத்தின்படி, கடவுள் அமைத்த சட்டத்தின்படி தான் இங்கே எல்லாம் ஒழுங்காக நடந்துருக்கு. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க நல்லா இருக்கிறதா ஒரு பிம்பம் தெரியலாம், ஆனால் அவர்களுக்கு ஆப்பு வேற ஒரு ரூபத்தில் கடவுள் அழகாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது பொறுமையாக நிதானமாக நீங்கள் இருந்து பார்க்கும்போது தான் உங்கள் சைட்லேருந்து என்ன விஷயம் உண்மை நடக்குது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடவுள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கெல்லாம் அங்கே வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். கடவுளே வந்து அதை உங்களை அறிவிப்பை வந்து கேட்க வைப்பார். அது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பொறுமையாக இருங்க. எல்லா பாஸ்ட் ஆக்ஷன்ஸுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. அவங்க செஞ்ச அந்த பேட் கர்மாவுக்கு உண்டான கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே அந்த பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிக்க வேண்டிய தருணம் வந்துச்சு, கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க தெரியுங்களா? நிறைய வலிமையான விஷயங்கள், நிறைய சக்திகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் அது நல்ல விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துங்க. செல்ஃபிஷாக நிறைய விஷயம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது நிறைய சக்திகள் வந்து கடவுள் கொடுப்பாங்க. ஏன்னா கடவுளோட குழந்தைங்க தானே நம்ம. கடவுளோட சக்திகள் அனைத்தும் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே போக போக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறையா கற்றுக்குவோங்க. அப்போ வந்து ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபிகேஷன் பண்ணுறீங்க மற்றவங்களோட நலனுக்காக. அவன் நல்லா இருக்கணும், ஐயோ அவனுக்கு வலிச்சிரும், ஐயோ அவனுக்கு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 24 மணி நேரமும் இவங்க கஷ்டப்படுறத வந்து யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்க பாவம் இவங்க பாவம்னு கடைசியில் ஒரு நாளைக்கு இவங்க பாவமாக்கிட்டு அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக இவங்க கொடுத்த அத்தனை உழைப்பையும் காசு பணம் எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு அவங்க இவங்களை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. அப்போது சாக்ரிஃபைஸ் பண்ண மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம், பட் உங்கள் லைஃப்பை அழிச்சிக்கிட்டு உங்களுடைய ஆன்மா சந்தோஷத்தை அழிச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு கடவுள் சொல்லலை. நீ சந்தோஷமாக இருக்க வந்திருக்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்க, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு, அன்போட இரு, காரணியமாக இரு, எல்லாமே தான் கடவுள் சொல்கிறாங்க. நம்ம அன்பை கூட, அன்பை எதிர்பார்க்காத, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத, அடிக்ஷன் ஆகாத. ஆனால் உனக்கான வாழ்க்கையை வாழாமல் நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா அதுக்காக நீ இங்கே வரல. நீ வேலை செய்கிற வேலைக்காரி மாதிரி இங்கே உன்னோட கேரக்டர் கிடையாது. உன்னோட கேரக்டருக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஜஸ்டிஸ் தான் நீ இருக்க பழகு. ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி வந்து சிவாப்பாவோட கைடன்ஸ் நல்லா நச்சுன்னு தலையில் அடிக்கிற மாதிரி யாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் இப்படி தான் இதானே நீ பண்ணிகிட்டு இருக்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு உறக்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க. சிவாப்பாவே தலையில் தட்டி இந்த மாதிரி பண்ணாத, இன்னும் எப்போ தான் நீ திருந்த போகிற, ஒழுங்காக வந்துரு, உன் வேலையை பாரு, உன் உடம்பை பாரு, உன் ஹெல்த்தை பாரு, உன் சந்தோஷத்தை பாரு, உன்னை நீ தான் பார்க்கணும், யாரும் வந்து இங்கே பார்க்க மாட்டாங்க, எல்லாம் வரவங்க போகிறவங்க நடிச்சுட்டு போவாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்க வரவங்களுக்காக உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை வாழ முடியாது. இங்கே எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு சூப்பரான லெசன் படிக்க தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ லெசனை படிச்சிட்டோம்னா நமக்கு அடியே கிடையாது. இருக்கிற இந்த ஒரு ஆரவாரமான ஒரு மோசமான உலகத்தில் நடுவில் நான் ஒரு அழகான கடவுள் படைத்த ஒரு அழகான ஒரு தாமரை மலர் மாதிரி சந்தோஷமாக எனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் என்னோட ஆரா ஃபுல் ப்ரொடெக்ஷனோட நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து சந்தோஷமாக இருங்க. நான் சொல்கிற பேசிக்கான விஷயம், சந்தோஷமாக ஜாலியாக இருங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.